அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் மரப்பித்தன் ராஜ்குமார் கண்ணகி நகர் சென்னையிலிருந்து. வெல்கம் டு ஆர்கே. நிகழ்வும் வெப்பமயமாதலை குறைக்கவும் பசுமையை பெருக்க விரும்பியும் தினம் ஒரு மரம் நடு, சாலையோர சோலைவனம், கீழ்கட்டளை ஏரிகளை பழமரங்கள் நடவு என வாய்ப்புள்ள இடங்களில் எல்லாம் மரங்களை வளர்த்து வருகிறோம். அதனோடு சேர்த்து சாலையில் விழுந்து மடியும் விதைகளையும் பறவைகளின் எச்சங்களில் வளர்ந்துள்ள செடிகளையும் சேகரித்து பாதுகாக்கும் முயற்சியை செய்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக முகநூலில் பழக்கமானவங்க தான் சுபா. இவங்க சொந்த ஊர் பெரம்பலூர். இவங்க இப்போ துபாயில் இருக்காங்க. ஊரில் எங்கள் தோட்டத்திலையும் சென்னையில் உள்ள வீட்லேயும் சில மரங்கள் மூலமாக நிறைய விதைகள் இருக்குது. அந்த விதைகளையும் சேகரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி போன வாரம் முகநூலில் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. சென்னை கீழ்கடலில் உள்ள அவங்க வீட்டின் வரைபடத்தை அனுப்பி அங்கே பழமையான ஒரு பலாப்பழ மரம் இருக்குது. அதில் தற்போது பழங்கள் எல்லாம் பழுத்து கீழே விழுந்துட்டுருக்கு. நீங்கள் சென்று சேகரிச்சுக்கோங்க அப்படின்னு நமக்கு அந்த அனுமதி தந்தாங்க. நானும் 24/5/2025 சனிக்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் அந்த வரைபடத்தை ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் ஒரு 300 விதைகள் பழங்கள்லேருந்து சேகரித்தேன். அது மட்டும் இல்லாமல் 2 தென்னை மரத்தையும் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். மறுநாள் 25/5/2025 ஞாயிறு கலப்பணியில் முதல் வேலையாக அந்த 2 தென்னை மரத்தையும் நடவு செஞ்சுட்டோம். நடவு செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா உயர்திரு காவலர் சரவணன் அண்ணனுக்கு அழைப்பு கொடுத்து விதைகளையும் தோட்டம் சிவா அண்ணன் நமக்கு அனுப்பின நாட்டு காய்கறி விதைகள் மற்றும் அரிய வகை மஞ்சள் விதை கிழங்குகளையும் எனக்கு பழமில்லாமல் அனுப்பியதையும் பாதி அவரிடம் கொடுத்தேன். அவர் நான் நீண்ட நாட்களாக கேட்ட திருவோடு மரத்தின் கன்றுகளை 9 தந்தார். அதையும் அன்று இரவே தனித்தனி கவரில் பதியமிட்டேன். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இது வெறும் வாசகம் இல்லை, அடுத்த தலைமுறையினரின் வாழ்க்கையே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப்.